மயிலாடுதுறை அருகே பள்ளத்தில் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணகுமார் இணைகிறார். கிருஷ்ணகுமார், விவரங்கள். நந்தா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வரை சாலை விரிவாக்க பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திட்டம் சென்னை கன்னியாகுமரி இடையே சாலை விரிவாக்க திட்டத்தின் கீழ் வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இளந்தங்குடி என்ற இடத்தில் நேற்று சாலை பணிக்காக சாலை விரிவாக்க பணியின் போது சாலையின் குறுக்கே வரும் பால கட்டுமான பணி நடைபெற்று வந்தது. அந்த கட்டுமான பணியின் காரணமாக அந்த வழியாக ஒரு வழி போக்குவரத்து மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இங்கிருந்து போக்குவரத்து வாகனங்கள் சென்ற பிறகு மற்ற வாகனங்கள் அங்கிருந்து வர வகையில் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படாத காரணத்தால் அந்த பாலத்தை ஒட்டிய பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த மண் மேட்டில் ஏறி நேற்று இரவு இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது சம்பந்தமாக பெரம்பூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணையில் வழுவூர் கிராம மக்கள், அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் சொந்த ஊரான வழுவூர் கிராம மக்கள் 2 கோரிக்கை வலியுறுத்தியிருந்தார்கள். ஒன்று, இறந்த இளைஞரின் குடும்பத்திற்கு தகுந்த உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும். மேலும் இந்த குறைபாட்டுக்கு காரணமான நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை அந்த கிராம மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை தற்போது உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் டெபுட்டி ப்ராஜெக்ட் மேனேஜரான பிரகாஷ் என்பவரை தற்போது பெரம்பூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார். நன்றி கிருஷ்ணகுமார், விரிவான விவரங்களுக்கு.